10 நிமிடத்தில் 10 சுவாரஸ்யமான 10 கேள்விகள் தெரிந்து கொள்வோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி எண் 1. வடமொழி சொல் திரிபாக மோர் என்பது ஏ. கிளி, பி. கழுகு, சி. புறா, டி. மயில். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. மயில். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இந்தியாவின் தேசிய பறவை மயில் ஆகும். பச்சை நிற மயில் அழியும் அபாயத்தில் உள்ளது. மயில் பிரகாசமான பெரிய கோழி இன பறவையாகும். கேள்வி எண் 2. ஹைதர் அலி தன் இராணுவத்தில் பயன்படுத்திய ஆயுதங்கள் எதனால் செய்யப்பட்டவை? ஏ. மூங்கில், பி. இரும்பு, சி. கற்கள், டி. இம்மூன்றும். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ. மூங்கில். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். ஐதர் என்றால் சிங்கம் என்று பொருள். சாதாரண குதிரைப்படை போர் வீரராக இருந்து ஒரு அரசை ஆளும் மன்னராக உயர்ந்தவர். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவர். இவரது மகனே திப்பு சுல்தான். கேள்வி எண் 3. குறைந்த மாவட்டங்களை உடைய மாநிலம் எது? ஏ. ஒடிஷா, பி. கேரளா, சி. குஜராத், டி. பீகார். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி. கேரளா. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். கேரளம் இந்தியாவின் தென் மாநிலங்களுள் ஒன்று. இது கிழக்கில் தமிழ்நாட்டையும் வடக்கில் கர்நாடகத்தையும் எல்லைகளாக கொண்டுள்ளது. மேற்கில் அரபிக்கடல் உள்ளது. மலையாளம் கேரளத்தின் முதன்மையான மொழியாகும். தமிழ் பேசுவோரும் அதிகமாக காணப்படுகின்றனர். கேரளத்தின் தலைநகரம் திருவனந்தபுரம். கேள்வி எண் 4. பின்வரும் எதன் விலையை இந்தியா முடிவு செய்வதில்லை? ஏ. தங்கம், பி. கோதுமை, சி. சிமெண்ட், டி. வாகனம். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ. தங்கம். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். சர்வதேச மற்றும் உள்நாட்டு சந்தைகளில் தங்கத்தின் விலை தேவை மற்றும் வழங்கல், பொருளாதார நிலை மற்றும் நடைமுறையில் உள்ள வட்டி விகிதங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இத்தகைய காரணிகளில் ஏற்படும் மாற்றம் தங்கத்தின் விலையை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கிறது. கேள்வி எண் 5. எவரெஸ்ட் சிகரத்தின் முன்னாள் பெயர் என்ன? ஏ. சிகரம் 13, பி. சிகரம் 14, சி. சிகரம் 15, டி. சிகரம் 16. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் சி. சிகரம் 15. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இந்தியாவின் சர்வேயர் ஜெனரல் மற்றும் இந்தியாவின் பெரிய முக்கோணவியல் ஆய்வின் 2வது தலைவரான சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் என பெயரிடப்பட்டது. மவுண்ட் எவரெஸ்ட் என்ற பெயர் முதலில் இந்த 1856 உரையில் முன்மொழியப்பட்டது. கேள்வி எண் 6. ஸ்ரீஹரிகோட்டா என்பது ஒரு டேஷ். ஏ. காடு, பி. கிராமம், சி. பாலைவனம், டி. தீவு. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. தீவு. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். ஸ்ரீஹரிகோட்டா வங்காள விரிகுடா கரையோரம் இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள அரண் தீவு ஆகும். சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இங்கு இந்தியாவின் விண்கல ஏவு நிலையமான சதீஷ் தவான் விண்வெளி மையம் உள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தன் விண்கலங்களை இங்கிருந்து ஏவுகிறது.
கேள்வி எண் 7. சாதி மதம் இல்லா சான்றிதழை பெற்றவர் யார்? ஏ. காவ்யா, பி. சினேகா, சி. பூர்விகா, டி. திவ்யா. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி. ஸ்னேகா. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இந்தியாவின் முதல் முறையாக ஜாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் பெற்றவர் என்று ஸ்னேகாவை குறிப்பிடுகிறார்கள். ஜாதி சான்றிதழ் வாங்குவதற்கான என்ன வழிமுறையோ அதே மாதிரிதான் ஜாதி மதமற்றவர் என சான்றிதழ் பெறவும் இதே வழிமுறைதான் பின்பற்ற வேண்டும். கேள்வி எண் 8. 1964 1966 இந்த காலகட்டத்தில் சீனா விண்வெளிக்கு அனுப்பியவை ஏ. எலிகள், பி. நாய்கள், சி. சுண்டெலிகள், டி. இவை மூன்றும். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. இவை மூன்றும். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இந்திய செயற்கைக்கோள்கள் ஆரியபட்டா 1975 ஏப்ரல் 19 அன்றும், பாஸ்கரா 1 1979 ஜூன் 7 அன்றும், ரோஹிணி 1979 ஆகஸ்ட் 10 அன்றும், ரோஹிணி 2 1980 ஜூலை 18 அன்றும் ஏவப்பட்டது. கேள்வி எண் 9. விக்ரமாதித்யரின் அவையில் விட்டல் பட்டர் என்பவர் யார்? ஏ. வானியல் அறிஞர், பி. மாயவித்தைக்காரர், சி. மருத்துவர், டி. ஜோதிடர். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி. மாயவித்தைக்காரர். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். வானியல் அறிஞர் வராகமிகிரர், மாயவித்தைக்காரர் விட்டல் பட்டர், மருத்துவர் தன்வந்திரி, ஜோதிடர் காகபானகர். கேள்வி எண் 10. அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு செயல்படும் ஒரு மத்திய அரசு திட்டம் எது? ஏ. சர்வ சிக்ஷா அபியான், பி. சர்வ பாரத் மிஷன், சி. தேசிய ஆயுஷ் பணி, டி. ஆம் ஆத்மி பீமா யோஜனா. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. ஆம் ஆத்மி பீமா யோஜனா. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். ஆம் ஆத்மி பீமா யோஜனா என்பது அரசாங்கத்தால் வழங்கப்படும் சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இது இந்தியாவில் உள்ள அமைப்புசாரா பிரிவினருக்கு மலிவு விலையில் ஆயுள் காப்பீட்டு தொகையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதன் தொடர்ச்சி நாளை வெளிவரும்.